வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கதிரவன் பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா, நாங்கள் ஐயப்ப மலை போன ஃபுல் விழாக்கும் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு குழுவாக நாங்கள் எங்கள் சுற்றமுற்றம் எங்கள் நண்பர்கள் அனைவரும் நாங்கள் போயிருந்தோம். ஐயப்ப மலைக்கு, சபரிமலைக்கு போயிருந்தோம். மொத்தம் குழுவாக ஒரு 15 பேர் போயிருந்தோம். இங்கே நாங்கள் எங்கள் ஊர்லேருந்து கிளம்பும்போது கரெக்டாக 11 மணி. சேலத்துலேருந்து கிளம்புனோம். 11 மணிக்கு கிளம்புனோம். ஐயப்பன் கோயிலுக்கு முன்னாடி நிலக்கல்னு ஒரு இடத்துக்கு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு போயிட்டோம். நிலக்கல்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி பம்பைக்கு போயிட்டோம். ஒரு 8 மணிக்கெலாம் பம்பைக்கு போயிட்டோம். அங்கே போயிட்டு குளிக்கலை. ஏன் குளிக்கலைன்னா அபிமா வைரஸ் அங்கே பரவிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. அதனால் கை கால் மூஞ்சி விட்டு கழுவிட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு ½ அன் ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஏற ஆரம்பித்தோம். ஒரு 9:30 போல் வேலை ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் பொறுமையாக தான் போனோம். நாங்கள் பம்பையிலேருந்து அரௌண்டு ஒரு 11:30 11:30க்கெலாம் மேலே போயிட்டோம். மேலே போயிட்டு சாமியை மேலே போகிறதுக்குள்ளே நட மூடிட்டாங்க. அதனால் 18ஆம் படி மட்டும் ஏறிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் 3 மணிக்கு நட ஓப்பன் பண்ணாங்க. நாங்கள் ஒரு 4:30 போல் அதிகாலை 4:30க்கு நாங்கள் ஐயப்பனை தரிசனம் பார்த்துட்டோம். 4:30க்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இறங்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாமே பார்த்திங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நெய் கொண்டு போன இந்த இருமுடி அரிசி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு அந்த நெய்யெல்லாம் எடுத்துகிட்டு அபிஷேக நெய் வாங்கி, ஏன்னா அங்கே அபிஷேகம் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் கொடுத்தோம்னா. மற்ற இடங்களுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அதனால் அங்கே நெய்யை மட்டும் ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு போயிருந்தோம். நெய்யை ஊற்றிட்டு அபிஷேக நெய்யை ஒரு பாக்கெட் அங்கேயே விற்கிறாங்க, அதை மட்டும் வாங்கி கலந்துட்டோம். அந்த தேங்காயை பார்த்திங்கன்னா அந்த அக்கடி கொண்டு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது, அதில் போட்டுட்டு வந்துட்டோம். நாங்கள் அங்கேருந்து இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரு 6 மணி போல் இறங்கினோம். ஒரு 7 மணிக்கெலாம் இறங்கிட்டோம். இறங்கிட்டு மறுபடியும் நாங்கள் எங்கள் ட்ராவல்ஸ் நிலக்கல் நின்றுருந்துச்சு. நாங்கள் மறுபடியும் பஸ்ஸை பிடிச்சி கேரளா லோக்கல் பஸ்ஸை முடித்து மறுபடியும் நாங்கள் இதுக்கு போயிட்டோம், நிலக்கலுக்கு போயிட்டோம். அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் டிஃபன் சாப்பிட்டோம். ஒரு 8 மணியை போல் அங்கே நிலக்கல் பகுதியில் சாப்பிட்டோம். மறுபடியும் எங்கள் பிளான் பார்த்திங்கன்னா, குற்றாலம் போயிட்டு குளிச்சுட்டு மறுபடியும் போகிற மாதிரி. மறுபடியும் கிளம்பிட்டோம், குற்றாலத்துக்கு கிளம்பிட்டோம். குற்றாலத்தில் கிளம்பும்போது பார்த்திங்கன்னா மணி ஒரு 8 மணிக்கு கிளம்பணும். ஒரு 12 மணிக்கு ரீச் ஆகிட்டோம். அங்கே போய் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஏமாற்றமே மிஞ்சிது. ஏன்னு கேட்டிங்களா, அங்கே தண்ணி அதிகமாக வர காரணத்தினால எங்களை குளிக்க விட்றதுக்குள்ள. அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா, அங்கே போயிட்டு சிப்ஸு, ஏன்னா கேரளாவில் நாங்கள் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. அங்கே போய்ட்டு தான் நேந்திரம்பழம் சிப்ஸு, அல்வா எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணோம். ஒரு 2 மணி வரல பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு லஞ்சு சாப்பிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பிட்டு பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு போகணுன்னு எல்லாமே நிறைய பேர் சொன்னாங்க.